பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவோமா? அவன் நீதி இல்லாமல் உன்னை சண்டை போடுறாளே, உன்னைய குற்றவாளி ஆக்கணும்னு பிளான் போடுறாளே, என்னடா செய்வோம்? பணத்தை கொடுத்து மீட்டிடுவோமா? பண்ணிடலாமா? அவங்களுக்கு நேரங்கள் சரியில்லைடா, மனதை பக்குவப்படுத்து. நீதியான முறையில் அவங்கள நான் வசப்படுத்தி தரேன். அந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துருவோம், கவலைப்படாத. வீரான மண்ணுமனைக்காக பாதத்தை விட்டு கொடுக்க அவங்க நினைக்கிறாங்க, அது தவறு. இப்போ நீ இருக்கிற இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் உனக்கு போட போகிறாங்க, ஜெயிச்சு தரேன். பணம் என்னடா பணம் பணம் அதுதானடா எனக்கு வேணும், புரிஞ்சுக்கிடுன்னு நினைக்கிறேன். அடிச்சிருவோம், போ. நல்லா ஜெயிச்சு வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பிள்ளைக்கு கல்யாணம் தோந்தமா கேட்டு வந்தவங்க யாரியா? வாங்க. என்னதுக்கா இது? சாதகமா? தலையும் இல்லை வாழும் இல்லையே ஜாதகத்தில். இது யாருடைய ஜாதகம்? அப்படியா? கரெக்டு தான். பேர் எழுத வேண்டாமா? எங்கே இருக்கு பேர்? பச்சைக்க பச்சைக்க பச்சைக்கல் உட்காருங்க. ஏக்கா உட்கார முடியுமாக்கா? முடியலைன்னா நின்றுக்காங்க. பையன் லவ் பண்ணதை பற்றி எதுவும் பேசினானா? இதுவரை பேசலை, வெளியே சொல்லுவீங்க. சரி விடுங்கோ. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 7, 8, 9 பாகிஸ்தானம். இவனால் எல்லா நேரத்திலும் தகப்பனாருக்கு மனவேதனையும் குழப்பமும் நடந்து கொண்டே இருக்கும். இருக்கா? பிதுர்தோஷம் உள்ள ஒரு ஜாதகம். தகப்பனாருக்கு இவனை பற்றிய சதா காலகட்ட சிந்தனையும் குழப்பமும் நடந்து கொண்டிருக்கும். என்ன? அதனால் 1, 2, 3, 4, 5 இன்னைக்கு சந்திர கிரகணம் கும்பராசியிலிருந்து சந்திரனை நினைச்சிட்டாங்க. ராகு கேதுகள், ராகுங்கிற ஒரு கிரகம் மறைக்குது. 4 ராசியில் ஒரு ராசி பிரயோஜனப்படும். அதில் மகர ராசி 1. அதனால் புரட்டாசி மாதம் 3ஆவது சனிக்கிழமைக்கு மேலே புண்ணியமான காரியம் நடக்கும். கால் வந்துட்டு வாங்கோ. கர்மசாமிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? தொழில் சோதமாக கேட்டு வந்தது யார்? இந்தப்பா எல்லாம் வெற்றியாக்கி தரேன், நடத்தி தரேன். நல்லா இருப்பா, ஐஸ்வர்யமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கு. முடிச்சு கால் வந்துட்டுவானே. என்னென்ன தொழில்? புண்ணியம் பிள்ளைங்க. மெல்ல போகணும். வயசு காலங்க கிளம்பல விழுந்துடக்கூடாது. காத்திருப்பால் கமல கண்ணன். என்ன தொழில் பண்ணுற? கால் வந்துட்டுவாங்க. தொழில் சொந்தமாக மன இடைஞ்சலும் பழைய வரவேற்புகள் இல்லாத மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காம நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதில் உனக்கு வெற்றியாக்கி தரணும். என்ன, இதற்கிடையில் உடல்நிலைகள் நமக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வேறு இருக்குது. அதையும் சரி பண்ணி தரணும். வேறு என்ன வேணும்? தீர்த்து தரேன். இந்தா வழக்கில் வெற்றி. இதை நான் ஏன் படிக்கணும்? எனக்கு எதுக்கு? இந்த பணம் தந்துட்டவங்க கடனை தூக்கி ஆனந்தமாக வா, என்னையை பார்க்க சந்தோஷமாக வாப்பா. சொல்லி நடக்கும். திண்டிவனம் கால் வந்துட்டு வரலாம். திண்டிவனத்தில் எந்த இடம்பா உனக்கு? செஞ்சிக்கும் திண்டிவனத்துக்கு என்னையா தொடர்பு? அப்படியா? 60 கிலோமீட்டர் வரை நான் சொல்லணுமுங்கய்யா. திண்டிவனம்ங்கிற ஏரியாவுக்குள்ள மொத்தம் ஒரு 17 கிராமங்கள் இருக்குது.
அப்படி தானே? நீச்சூர் பஞ்சாயத்து படி உள்ளது. கிராம பஞ்சாயத்து எத்தனை? 56. சரி இருங்க, நான் வா. நீ கால் ஒன்று வேணா தம்பி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வழக்கு ஒன்று பதிவாயிருக்கு. அந்த வழக்குகளை பற்றி உன் உள்ள இப்போ குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் உன்னை வெற்றியாக்கி இருந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? அடுத்து எம்எல்ஏ சீட்டு உனக்கு தரதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன். வழக்கையும் முடிச்சு தரேன், எம்எல்ஏ சீட்டும் தரேன். இந்த அப்படி சந்தோஷமாக இருக்கலாம். நல்லா கர்பசாமிக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலை கடன்பட்டு ஒரு வழியும் இல்லாமல் நாட்டுக்கிட்டேன்னு சொல்லி வந்தவன் யாருப்பா? பாப்பா திருவண்ணாமலை மட்டும் நில்லுங்க, உட்காருங்க. திருவண்ணாமலை மட்டும் நில்லுங்க, வேற யாரும் வராதுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சியால் சர்வேஸ்வரனாகிய எம்பெருமான் சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்து பிச்சை எடுத்தது மாதிரி அதே சனி பகவானுடைய பார்வையால் 3 ஆண்டு காலங்களாக ஆண்டிக்கு சமமான வேதனையும் வாழ்க்கையும் நீ அமைச்சு நொந்துக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? இந்த நிலையிலிருந்து எனக்கு மாற்றம் உண்டுமா கிடையாதா என்பது ஒரு கேள்வி. கால் ஒன்று வாப்பா, உனக்கு செல்வத்தை தந்து கடனை நான் தீர்த்து தாரேன். என்ன நடந்துகிட்டு இருக்கும்? வெற்றி அடைவாய். சென்று வா மகனே, சென்று வா. தாயும் மகனும் வாங்க. தாயும் மகன் யாரும் வந்திருக்கா? வாங்க. பாய் பாய். அக்கா நீ யாரு? அப்படி கூப்பிட முடியாதாக்கா? உட்காருமா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்ன வேணும் பாப்பா? வா நில்லுங்க. ஏஞ்சில்ல ஏஞ்சில்ல, நீங்களாம் அங்கே தள்ளி போங்க. பேர் என்ன? என்ன பேர்? வாட்டி சொல்லு. அப்போ நீயே வீட்டில் பேச வச்சுருக்கலாம்ல? அப்படியா? கொஞ்சம் தள்ளி போங்க. என்னென்னு கேட்குறேன். உங்களுடைய மன அலைகள் இவ்வளோ தொடக்கூடாதுக்கு தான் உங்களை அங்கே தள்ளி போக சொல்கிறது. சரியா? கண்ணை முடிக்காமா? கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு கவலைப்படாத. சரியாக 6 மாதத்தில் உன் பிள்ளை நல்லா பேசிடுவான். இங்கே வந்து என்னுடைய திருப்புகளை மைக்கில் பேசுவான். வரலாம் ஓடியா. நல்லா இருக்கு மகளே. வாப்பா. வேற என்னம்மா வேணும்? இப்போதைக்கு நடக்காது, பொறுமையாயிரு, வெற்றியாகிட்டார். இந்தா போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருநெல்வேலி 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 நெல்லை திருநெல்வேலி. இலங்கையிலிருந்து நெல்லை செம்மையில் குடியிருந்தவர்கள். நீங்கள் திருநெல்வேலின்னு சொன்ன இப்போ சங்கரகோயில், அம்பாசபுரம், சேர்மாதேவி எல்லாரும் வந்திருப்பீங்களா? வந்திருக்கீங்களா? உங்களுக்கு எந்த ஊர்? எந்த இடம்? மகராஜ் கல்யாண மண்டபத்துக்கு வடக்கு பக்கம் இருக்காதா? ஓகே, கால் வந்துட்டு வாங்க. வேண்டிதாங்க, பக்கத்தில் வாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயமூர்த்தி எங்கே இருக்காருப்பா? சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? யாரு? பணம். கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
கண்ணு முழுங்க நான் பார்க்குறேன். ஐயா கால் சொல்லலாம். இந்தாப்பா உன் பணத்தை நான் வர வைக்க நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன். வாங்க. இவனை படித்து இங்கே உள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போக வைக்கிறேன். பொம்பளை பிள்ளைகளை மாதிரி இவன் வருத்தப்பட வைக்க மாட்டான், நேர்மையாக நடப்பான். சென்று வாங்க. கர்மதாமிக்கு இதயம் இருக்கின்றது தம்பி, இதயம் இருக்கின்றது. இதய நோயால் பாதிக்கப்பட்ட மனிதனை யாரப்பா வரலாம்? கால் வரலாம். ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை ஒன்று பார்த்து கால் வந்துட்டாங்க. யார் வீட்டு பக்கத்தில் சொல்லமாட சாமி இருக்காரு? எங்கே இருக்காரு சொல்லமாட சாமி? யார் வீட்டு பக்கம் இருக்காங்க? திருநெல்வேலி எந்த இடம்? நீ ஒன்று நான் கூப்பிடுறேன், இங்கே இருவாரேன். நான் திருநெல்வேலிங்கிற வட்டத்துக்குள்ளேயே இருக்கேன். உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமோங்கிற ஒரு பயம், திடீர்னு வயிறு வீங்கிருமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டம், எந்த ட்ரீட்மெண்ட்டும் பலன் இல்லாமல் போய் எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு வேதனை. இத்தனைக்கும் இடையில என் பிள்ளையுடைய வாழ்க்கை சீர்குறைந்து கிடக்கு. என் கண்காங்க உயிர் இருக்கும்போதே அவங்கள ஒன்றா வச்சு பார்த்துறோன்னு ஐயா கருப்பசாமி நீ உதவுவியான்னு கேட்குறீங்க. உண்மையா இல்லையா? நீ கால் வந்துக்கோ, நீ இருந்துக்கோ. பிள்ளையின் வாழ்க்கையில் கொஞ்சம் மந்திர தந்திரம் நடந்துதான் பிரிவு நடக்குது. அதை மாற்றி உன் பிள்ளைய நான் ஒற்றுமையாக இணைச்சு வாழ வச்சுட்டாங்க. இப்பவுமே தொடர்ந்து தைரியமாக இருக்கலாம். ஆபரேஷன் தேவை என்பது உறுதியாக்கப்பட்டது. குணமாக்கித்தாரேன். நல்லா இந்தாப்பா, கவலைப்படாது. கர்மசாமி பையனுக்கு அடுத்த உத்தரவு. கர்மசாமிக்கு என் பணமெல்லாம் இழந்து போச்சு, அதை மீட்டி தரணும் கர்மசாமின்னு கேட்டு வந்துட்டாங்க. எங்கக்கா கொடுத்தீங்க பணத்தை? பெரும் எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? கால் வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், உட்காரலாம். ஓடம் என்ன வேண்டும்? பணத்தை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? ரொம்ப மிரட்டுனா போலீஸ் ரவுண்டு எழுதி வச்சுருவேன் அப்படின்னு உன்னை மிரட்டுறாங்க. சரியா? அப்படி இல்லைனா வண்டியில் போவேல அவனை 2 ரவுண்டு பண்ணி போடுவேன். புரியுத? இப்படியெல்லாம் வார்த்தையை விட்டுட்டாங்க. அவனை யாரும் அசைக்க முடியாமல் உன் பணத்தை வாங்கிட்டாங்க. என் சக்தியால் உன் பணம் கிடைக்கும். மகிழ்ச்சி அடைவீர். வாடா, ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன், நீதிக்கு துணையாக இருப்பேன். வா, பக்கத்தில் வா, என்னால் எட்டி வர முடியாது. இந்தாம்மா, நல்லா இருக்கு. போய்ட்டு வாங்க. மேட்டுப்பாளையம் லாகிலாகா இல்லல்லா. படைத்தோம் உங்களை படைத்தோம். மேட்டுப்பாளையம் வாங்க, இதெல்லாம் உட்காருங்க. தயவு செஞ்சு சாமி சொல்லிருக்காங்க, அமைதியா இருக்கணும். தயவு செஞ்சு பேசாதீங்க. மேட்டுப்பாளையம் நாம் தொழுதால் எல்லாமே அடி வரும்.
அந்த வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் கூடி வரும். உங்க பேர் என்ன? முபாரக். முபாரக். உங்க பேர் என்ன? உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும்? ரெண்டோரையும் இணைச்சி வச்சுட்டு இருந்தா போதுங்களா? அங்கே ஒருத்தர் பிரித்து வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த தடைகளை நீக்கி உங்கள் பிள்ளையை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். கால் ஒன்றுவாங்க. கொஞ்ச நேரம் என்னை பிரார்த்தனை பண்ணுங்க பார்ப்போம். மனசுக்குள்ள தாமா மகிழ்ச்சியாக இணைவார்கள். 3 மாதங்களுக்கு பின்பு திருமணத்தை பற்றி பேசுவோம். நல்லது நடக்கும். இந்தா செல்வமாக இருப்போம்மா. கர்மதாமிக்கு செஞ்சிக்கோட்டை, வஞ்சிக்கோட்டை வாலிப மாதிரி செஞ்சிக்கோட்டை செங்கோடவன். படபடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். காலையிலேயே அதை தான் சொன்னேன். யாரும் படபடக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, மிக மன அமைதியோடு வரணும். இன்னும் உங்கள் ஏரியாவில் எதுவும் சங்கீதங்கள் உள்ள இடம் இருக்கா? மேளதாளங்கள், இசைக்கருவிகள்லாம் தெரியுதே, இருக்காங்களா? என்ன கோயில் இருக்குங்க? டப்படப்படா டப்படப்படான்னு சத்தம் கேட்கும், மேலே சத்தம். அதான் கேட்டேன். கால் வந்து நிறைய காலங்கள் மனவேதனைப்பட்டு நிறைய மனிதர்களை நம்பி அனுபவப்பட்டு குழப்பமான ஒரு நிலையில் என்னைய பார்க்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? நம்பிக்கை துரோகங்களால் பணங்கள் இழந்ததுண்டு, தொழிலில் தடைப்பட்டு மனவேதனை அடைந்ததுண்டு, பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரகங்களால் இப்போ ஒரு முன்னேற்றம் கிடைக்காத துயரமும் வேதனையும் உங்களை வாட்டுது. உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? நான் இப்போ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்? அவங்கள இப்போதைக்கு மனநிலைகளை மாற்றிக்கொள்ள முடியாது. புரியுதா? முத்துன புல் தெரிக்கத்தான் செய்யுமே தவிர அதை பசுமையாக்க முடியாது. அதனால் உன் மனத்தை தான் நீ பக்குவப்படுத்திக்கணும். இப்போ அவர்களிடத்து வர எனக்கு என்ன வேண்டி தரணும்? பட்ட மரத்தில் பால் இல்லாதது போல் பக்குவமற்ற மனிதனிடம் பாசம் இருக்காது மகளே. தேவையில்லை. அது கால் ஒன்று. வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாங்க. அதான் தொழில் நஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டேன்னா, குடும்பத்தில் இந்த மன ஒற்றுமைக்கு காரணம் பெரியோர்களுடைய நடைமுறைகளே காரணம். அந்த நிலைகளில் இருந்து மாற்றி 22வது நாள் இரவில் 1 மணிக்கு மேல் உன் வீட்டுக்குள் என்னுடைய தெய்வ சக்தி பரவும், உங்கள் மேனியை தொடும். அதற்கு பின்பு உங்களுடைய மன அலைகள் மாறும். வெக்தியடைந்து ஆனந்தமடைந்து என்னாலும் முற்றுமையாக இருப்பீங்களப்பா. வாழ்க. உனக்கு என்ன வேணும்? மார்க் எடுத்துருவேன். 425. இந்தா நல்லா இருக்கு. புண்ணியமடை வாய். உங்களுக்கு சர்ச்சை இருக்கோ? கால் ஒன்று. வணக்கண்ணே. தூத்துக்குடி தானா? என்னப்பா? கண்ண மூடு. கால் ஒன்று.
தம்பி உங்களுக்கு தூத்துக்குடியா? வாகக்குளம் ஒன்றே நான் பார்க்கக்கூடாதா? பரமாக இருந்து நேர்மையாக இருந்து நிறைய பணங்களை விட்டுட்டியடா தம்பி. உண்மையா? ஏமாற்றங்களை அடைந்தாய். இப்பொழுது 1.5 வருஷ காலமாக கடன்களும் மனவேதனையும், உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அமைதி இல்லாத நிலைமையும் பிரிவான பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கும். அதுக்கு அந்த பக்கத்தை சார்ந்த பெரியோர்கள் ஒரு பக்கம் காரணமாக இருப்பார்கள். தேவையில்லாத வார்த்தைகளால் அந்த குடும்பம் அமைதி இழந்து நிற்கிறது. அவங்களுடைய மனதை சீர்படுத்தி வெற்றியாக வாழ வச்சா போதும்னா. உங்களுக்கு பின்னால் அருவாளை பிடிச்சிட்டு ஒரு சாமி நிற்கார். அவர் யாருடா? யார் சொல்ல மாட்டேனா? காலில் வந்துட்டு வா. நீ ஏன் திருநாமத்தில் உள்ள கர்மசாமியெல்லாம் கும்பிடுறீங்க? ஆனால் உங்கள் எல்லையில் தான் சொல்லமான இருக்காங்க. சரிண்ணா? கால் வந்து சோமா இருக்கீங்க. வேற என்ன வேண்டும்? பிள்ளைய நல்லா வாழ வச்சு தரேன். பையனுக்கு வேற இந்த வருஷத்தில் கிடைக்கும். குழந்தை வரம் என்னோட நேரம் வந்து கேட்கும் பொழுது பொம்பளை பிள்ளை வரம் கொடுப்பேன். இருக்கக்கூடிய மாரியாத்தா பேரவை வெற்றி உண்டு. நல்லா சந்தோஷமா இருடா. கர்மசாமிக்கு அப்படியா? என்ன விஷயம்? இடம் சம்பந்தமாக, நிலம் இடம் சொந்தமாக பாதிக்கப்பட்டது யாரு? இடம் நிலம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி. வரீங்களா? என்னக்கா இடம்? என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. இதுக்கு எந்த ஊர் தூத்துக்குள்ள? ஓட்டப்படாரமா கொம்பாடியா? ஓட்டப்படாரம் 1 2 3 4 5 6 பயக்காடு எதுக்கம்மா சோழமாடசாமி இருக்காங்களா? கால் வந்துட்டு வா. தேடி பிடிக்க வேண்டியிருக்கு. 6 மாதத்தில் வீட்டை பேணி உருவாக்கி தரேன். அதுக்கு அரசாங்கம் உனக்கு உதவியாக இருக்கும். வேற என்ன வேணும்? நல்லா இருக்கும். சந்தோஷம். கர்மசாமிக்கு ஓஹோ அப்படியா? வாங்க உட்காருங்க. கடவாத்தில் விநாயகர் இருக்காரப்பா. திருச்செந்தூர் முருகனுக்கு எதுவும் சொல்லியிருக்கியா? போனேயாங்க? வேண்டுதலை வைக்க மாட்டேன். செய்ய முடியாமல் போயிட்டால் சோதனை வந்துடும்னு சொல்லி. இப்போதைக்கு மீண்டும் அதே கம்பெனியில் உனக்கு இடம் கிடைச்சா சந்தோஷமா? இங்கே வா, பக்கத்தில் வா, கண்ணை மூடு. ஒரே முடிவு எடுப்போம். குழம்பாமல் முடிவு எடுக்கிறேன். மனத்தை எடு. என்னைய நினச்சிக்கா. மூன்று மாதம் கழித்து வெளியே ஒரு இடத்துல உனக்கு கடை போட்டு தரேன். அதில் உனக்கு நஷ்டப்படாமல் காப்பாற்றி தரேன். இந்த கேண்டீனும் நடக்கும், வெளியில் ஒரு கடையும் நடக்கும். ஜெயிச்சுக்கா. நல்லாரு, கடன் பட மாட்டேன். கர்மசாமிக்கு வாச்சலம்மா நல்லா மன உறுதியோடு போய் கனியை வீட்டில் வைடா. கடையை திறக்கும்போது என்னையை கூப்பிடுறா, வருவேனா? இந்தா நல்லா இருமா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யார் இது? கோயில்பட்டி. கோயில்பட்டிலிருந்து சிங்கப்பூர்ல இருக்கவங்க
என்னையவும் என் பிள்ளையவும் போட்டுட்டு உங்கள் ஆத்தாளுக்கு சிங்கப்பூர் கேட்கும் அப்படின்னு சொல்லி உன் மேலே அவப்பேரை உருவாக்கி வச்சுருக்கான் உன் வீட்டுக்காரன். புரியுதா? ரெண்டாந்தரம் போனாலும் மனக்குழப்பமும் துயரம் தான் கிடைக்கும். அதனால் மீண்டும் நீ சிங்கப்பூர் சென்று செல்வத்தோட வா, இவங்க எல்லாரும் மனசையும் திருத்தி ஒன்றா வாழ வச்சிருக்கேன். கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த வழக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கும், ஜெயிச்சு வந்துடும். அடுத்து அதை பற்றி பேசுவோம். என் உடல்நிலைகள் சரியில்லைன்னு சொல்லி வந்தவங்க யாரு? கால் வந்துட்டு வா. யாரு? இந்த வயசுக்கு மேலே உனக்கு யாரும் செய்வனை வச்சு என்னம்மா நடக்க போகுது? அப்படி யாருமே வைக்கலை, தேவையில்லை. உடல்நிலை இயற்கையால் உனக்கு வலி வேதனை இருக்கிறது, தலை சுத்து இருக்குது. இது மருத்துவத்தால் உனக்கு தீரும். தேவையில்லாமல் கற்பனை பண்ணி எங்கேயும் கொண்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத. கால் வந்துட்டு வா. வரலாம். வேற என்ன வேணும்? உன் மகனுக்கு மாசி சிவராத்திரிக்கு பிறகு மனக்கோலம் தோன்றும், ஆனந்தமாக இரு. அடுத்து 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 நீ இந்த சாமியை கும்பிட்டுட்டா என்னையை ஜெயிச்சிட முடியுமா? உன் சாமி என்ன செய்யுதுன்னு பார்த்துடுறேன் பார், உன் கடையை அடைக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு ஒரு பைய போட்டி போட்டு உன் தொழிலுக்கு வம்பு பண்ணியிருக்கான். இந்தா உன் கடையை எதிரியாக நினைக்கிறவனுடைய மனசு மாறும். யாராலும் எதிர்ப்பில்லாமல் உன் வியாபாரத்தையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றி வெற்றியாக்கிட்டார். வெற்றி உண்டு. ஏற்கனவே லவ் பண்ணி தோற்று போயிட்டான் அந்த பையன். கேரளாவிலேருந்து ஒரு பெண் கிடைக்கும், மகர மாதத்தில் கிடைக்கும், முடிச்சிடும் போ. கர்மசாமிக்கு மதுரையில் இருந்து ஒரு உத்தரவு இருக்கு, மதுரையில் இருந்து ஒரு உத்தரவு இருக்கு, 40 லட்சங்களை இழந்து விட்டேன் என்று சொல்லி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. திருநீர் கோயிலாக தருவேன். இப்போ எல்லாத்துக்கும் கொடுப்பேனே, எல்லாருக்கும் கொடுப்போம். கண்ண முடியுமா? யார் அந்த நூர்ஜஹான்? நூர்ஜஹான் தானே பேர்? நூறுது. கால் வந்துட்டு வா. வா 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 வா. முடிச்சிருமா? வரலாமா? வரலாம். 3 பகுதிகளாக உன்னுடைய பணத்தை நான் வாங்கித்தாரேன். இப்போ நேர்முகமாக பேசக்கூடிய நிலையில் அவன் இல்லை. உன் கண்டுக்கு கொண்டு வந்து காட்டி உன்னுடைய பணத்தை நான் வாங்கித்தாரேன். பொறுமையாக ஒத்த கேட்டு வாங்குறத பற்றியா? பூரணமான அறிவு. நல்லா இருக்குங்களே, போயிட்டோம். வரலாம். ஜனவரி மாதத்துக்குள்ள தலைமைச் செயலகத்தில் பணியை நிர்ணயம் செய்து தாரேன்.